கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாகட்டும். இந்த 16வது நாளையும் ஆண்டவராகிய இறைவனை கொண்டு வந்ததற்காக நாம் கர்த்தரை நன்றியுடன் துதிப்போம். ஆண்டவராகிய இறைவன் கடந்த நாட்களிலே 15 நாட்களும் பரிசுத்தத்தை குறித்து நம்மோடு கூட கர்த்தர் இடைவெளி கொண்டிருக்கிறார். இந்த 16வது நாளையும் நாம் தொடர்ந்து பரிசுத்தத்தை குறித்து தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே மாம்சம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு நம்மை அழைத்தவர் பரிசுத்த, நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்தின் மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்போ அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டது. இப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மாம்சம் பரிசுத்தமாய் மாற வேண்டும், தொடர்ந்து சரீரம் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசித்தோம். அதை தொடர்ந்து நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம் மாம்சம் பரிசுத்தமாய் மாறினால்தான் நம்முடைய நடக்கைகள் எல்லாரும் பரிசுத்தமாய் மாறும். நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் மாறினால்தான் நம்முடைய நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்தத்தின் மகிமை உண்டாகட்டும். நடக்கை என்று சொல்லும்பொழுது நம் செய்கிற கிரியைகள் அல்லது நம் செய்கிற செயல்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம், நம் நடப்பிக்கிற கிரியைகள் எல்லாம், நம்முடைய நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது 2 பேதுரு 3:11-12 வாசிங்க. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதலங்கள் எரிந்து உருகி போகும் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியினாலே என்று சொல்லப்படுகிறது. அப்போ எதெல்லாம் அழிந்து போகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பூமி அழிந்து போக போகிறது, பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து போக போகிறது, வானம் மடமடவென்று அகன்று போக போகிறது, பூதலங்கள் வெந்து உருகி போக போகிறது. அப்போ நம்ம பார்க்கிற வானம், பூமியில் உள்ள எல்லாம் எரிந்து சாம்பலாக போக போகிறது. அப்போ இதெல்லாம் இப்படிப்பட்டதான இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம பார்க்கிற எல்லாமே அனித்தியமானவை, காணாதவைகள் தான் நித்தியமானவை. இன்னும் நம்ம பரலோகத்தை பார்க்கல, ஆனால் அதுதான் நித்தியம். நம்ம இப்போ பார்க்கிற வானம், பூமி, சமுத்திரம், நம்ம பார்க்கிற எல்லா காரியங்கள் அனித்தியமானவை. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அனித்தியமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ ஆண்டவருடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆண்டவராகிய தேவன் வரும்பொழுது அவர் இருக்கிற பரிசுத்தத்தை போல யாரெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நித்தியத்திற்குள்ளே ஆண்டவராகிய தேவன் கொண்டு போக போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம இந்த பூமியிலே வாழும் பொழுது நம் பரிசுத்தத்தோடு கூட நம்முடைய நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்கு ஏற்ற
உங்கள் நல்ல நடக்கையினாலே ஆண்டவராகிய தேவன் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். வேதம் சொல்வது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 3:16 கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்படும். அப்போ நம்ம நல்ல மனசாட்சி உடையவர்களாக, நல்ல நடக்கை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம் தேவனுடைய பார்வையில நம்ம நல்ல நடக்கை உள்ளவர்களாக மாற வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, அப்போ கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புறஜாதியார் உங்களை அக்கிரமக்காரர் என்றும் சொல்லும் விரோதமாய் பேசும் விஷயத்திலே கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ தேவனை ஆராதிக்கிற நாம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாம், நம்முடைய நற்கிரியையினாலே நம் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நாம் முன் உதாரணமாக, எடுத்துக்காட்டாக நம்ம ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பவுமே உலகத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது உலகம் அவ்வளவாக நம்மை கவனிக்காது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரும் பொழுது எல்லாருடைய பார்வையும் நம்ம மேலே இருக்கு. இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க, இவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை குறித்து அநேகர் நம்மை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ அவர்கள் கவனிக்கும் பொழுது நம்முடைய நற்கிரியைகளை அவர்கள் பார்க்க வேண்டும். அப்படி நற்கிரியைகளை பார்க்கும் பொழுது தேவனை சந்திக்கிற நாளிலே அது நமக்கு புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் காணப்படும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று. அப்ப நம்முடைய நடக்கைகள் உலகத்தில் இருக்கிற புறஜாதிகளுக்கும் மாதிரியாக இருக்க வேண்டும், சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கும் நம் மாதிரியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ யாரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உங்களுடைய நடத்தை எப்படிப்பட்ட நடத்தையாக இருக்கணும்னு சொன்னால் பரிசுத்த நடத்தையாக இருக்கணும், நற்கிரியைகளை செய்கிற நடத்தையாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம் மேலே ஒருவரும் குற்றம் சுமத்தாதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய நடக்கையினாலே நாம் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நம்முடைய நடத்தையை உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, நம்ம நடத்தையை சபையில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, நம்ம நடத்தையை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். சில நேரத்தில் நம்ம ஏதாவது கொஞ்சம் கோபமாக பேசிட்டா அடுத்தது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போயிடுகிற, ஏன் இதை மாதிரி பேசுகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நம்ம ஏதாவது ஒரு சின்ன காரியம் பண்ணால் கூட நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க. அப்போது நம்ம நடத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும், குற்றமற்றதாக இருக்கும், மற்றவர்களுடைய பார்வையில் ஒருவரும்
ஒரு காரியம் சொல்லாத அளவுக்கு நேர்த்தியாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்வது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பய பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. அல்லேலூயா. அப்ப என்ன, எதை பார்க்கணும்? கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நிறைய சகோதரிமார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், சகோதரர்கள் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படலை. அப்போ அவங்களை எப்படி நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம்? வேதம் சொல்வது உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து என்று சொல்லி. அப்போ உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்க்க வேண்டும். அப்போ மனைவியின் நடக்கையினாலே நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம போதனையின்றி, 2வது வருஷம் வந்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ போதனையின்றின்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வாங்கன்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம நடக்கையை பார்த்தே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சபைக்கு அவர்கள் வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம அழியாத அலங்காரமாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொல்லி. 5வது சொல்வது, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று சொல்லப்படும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஸ்திரீகள் எப்படி அலங்கரித்தார்களா? ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல இவர்களும் பரிசுத்த ஸ்திரீகளாக தங்களை அலங்கரித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எழுத்தின்படி பார்ப்போம் சொன்னால் புருஷன் மனைவி குறித்து சொல்லப்படுது. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய படி பார்த்தோம் சொன்னால் மணவாளனாகிய இயேசு, மணவாட்டியாகிய சபை. அப்போ மணவாளன் என்ன விரும்புகிறாரோ அதே போல மணவாட்டியாகிய சபை என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். அப்போ மணவாளன் பரிசுத்தராக இருக்கிறார், மணவாட்டி சபை எப்படி மாறணும்? பரிசுத்த ஸ்திரீயாய் மாறணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ மணவாளனுக்கு ஏற்றது போல உங்களை என்ன செய்ய வேண்டும்? அலங்கரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மணவாளனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மணவாளனுக்கு பிடித்தது இருக்கு, மணவாளனுக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுவார். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? என் நடத்தையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் விரும்பாத காரியம் என்ன அப்படின்னு சொல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் 3வது வருஷத்து மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுகிறவர்களாக புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் என்று சொல்லும். அப்போ மணவாளனுக்கு என்ன பிடிக்கல? அதாவது புறம்பான அலங்காரம் அது ஆண்டவருக்கு பிடிக்கல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது நம்ம நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், ஓவராக பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவராக பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பிரான்ச் சர்ச்சில் ஒரு பாப்பாவோட முடி ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது பாப்பா கேட்டோம்னா ரொம்ப இதாகுது, இப்போ தான் என் முடியை வந்து இது பண்ணி ஸ்ட்ரெயிட்டிங் பண்ண வந்தேன். எவ்வளோமா ஆச்சு? 5000 ரூபாய் ஆச்சு. ஒரு முடியை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சா? 5000 ரூபாய் ஆச்சு. நான் சொல்கிறேன், இந்த 5000 ரூபாய் தான் ஒருத்தர் ஒரு குடும்பத்தை ஒரு மாதத்துக்கு போட்டலாம் போகணும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், நம்ம எதற்கு செலவு பண்ணணும், எதற்கு செலவு பண்ணக்கூடாதுன்றது நமக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்னைக்கு புறம்பான அலங்கரிப்புக்காக என்ன செய்கிறார்கள்? நிறைய பணத்தை என்ன பண்ணுறாங்க? செலவு பண்ணுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள்
எதற்கு செலவு பண்ணணும், எதற்கு செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது நம்முடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மளுடைய நடக்கையினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும் மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, எக்ஸாம்பிள், இப்போ ஆண்டவருக்கு கொலுசு பிடிக்குமா? ஏன் பிடிக்காது? பைபிள் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, சீயோன் குமாரத்திகள் ஒய்யாரமாய் நடக்கிறார்கள், தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். அப்போ ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது? கொலுசு பிடிக்காது. இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தைரியமாக வெளியும் போட்டு போகிறோம், சர்ச்சுக்குள்ளேயும் சல் 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 வரோம். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதனால் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது, பிடிக்காதெல்லாம் நம்ம போட மாட்டேன்னா நம்ம கொலுசு என்ன பண்ணக்கூடாது, நம்ம போடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போது எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்போ நான் என்னுடைய நடக்கையில் நான் என்ன செய்யணும்? பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணும், தேவனை வெளிப்படுத்தணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நடக்கையில் கூட பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளையானாலும் அதனுடைய செய்கைகள் சுத்தமாக இருக்கணும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 20:11 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளையானாலும் அதன் செய்கை செம்மையே, அதன் நடக்கையினாலே. ஆமென். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போது நம்முடைய செய்கைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு விரும்புகிறார்னா, சுத்தமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம சுத்தமுள்ளவர்களாய் இருந்தால்தான் நம்முடைய கிரியைகள் எல்லாம் சுத்தமுள்ளதாய் காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும்போது, குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளில் செம்மையானவன். அப்போ சுத்தமுள்ளவன் எப்படி இருக்கிறான்? தன்னுடைய கிரியைகளிலே அவன் செம்மையானவனாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கிரியைகள் எல்லாம், நம்முடைய நடக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது, தீத்து 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீத்து 1:15 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாயிராது. புத்தியும் மனசாட்சியும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. சுத்தம் உள்ளவர்களுக்கு மனசாட்சியும் இருதயமும் சுத்தமாக இருக்கும். அசுத்தமாக இருக்கிறவர்களுக்கு மனசாட்சியும் இருதயமும் அசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ அவிசுவாசிகளுக்கு, விசுவாசம் இல்லாதவர்களுக்கு எப்படி இருக்கா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுத்தம் இல்லாமல் இருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அல்லேலூயா. அவருக்குள்ள எந்த ஒரு அசுத்தமும் இல்லை. அவருடைய யோசனை, அவருடைய சிந்தனைகள், அவருடைய நடத்தை எல்லாம் எப்படி இருந்ததுங்க? பரிசுத்தமாக இருந்தது. காரணம் என்ன? அவர் யோசிக்கிறதெல்லாம் பரிசுத்தமாக யோசிச்சார். அதனால் நடக்கையெல்லாம் எப்படி இருந்ததுங்க? பரிசுத்தமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்ல நல்ல காரியங்களை மாத்திரம் நீங்கள் திங்க் பண்ணுவீங்கன்னு சொன்னால், உங்கள் நடக்கைகள் எல்லாம் எப்படி மாறும்? சுத்தமாய் மாறும், பரிசுத்தமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது,
பிரசங்கி 7:29 தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தங்களுக்காக தேர்ந்தெடுத்தார்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் மனுஷனை உண்டாக்கும் பொழுது எப்படி உண்டாக்கினார்? செம்மையானவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு ஏற்றது போல அவரை போல கர்த்தர் உருவாக்கினார். ஆனா மனுஷன் அநேக உபாய தந்திரங்கள் என்ன பண்ணான்? அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய செய்கைகள் எல்லாம் சுத்தமாய் மாறணும்னு சொன்னால், நம்முடைய நடக்கைகள் எல்லாம் சுத்தமாய் மாறணும்னு சொன்னால், நம்முடைய கிரியைகள் எல்லாம் சுத்தமாய் மாறணும்னு சொன்னால், பரிசுத்தமாய் மாறணும்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நேரம் இல்லாததுனால நான் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே பார்க்கும் பொழுது ராகாப் என்கின்ற வேசி, ராகாப் என்கின்ற வேசி, அப்போ அவனுடைய தொழிலே என்னவா இருந்தது அப்படின்னா வேசித்தனம் பண்ணுறதான். அவனுடைய கிரியையில் அவன் வேசித்தனம் பண்ணி கொண்டு இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனால் அவளுடைய கிரியைகள் எப்படி நீதியுள்ள கிரியைகளாய் மாறினது அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் வேவு பார்க்க போகும் பொழுது, எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்க போகும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தேவன் இந்த ராகாப் என்கின்ற வேசி ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியினால் அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவள் எப்படி நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள்? கிரியையினாலே. அவளுடைய கிரியை என்ன? நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதுல பெரிய ரகசியம் இருக்கு, நல்லா கவனிக்கணும். அவளுடைய தொழில் என்னென்ன? தவறான தொழில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த உலகத்தில் அவன் தவறு தான் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் தூதர்களை ஏற்றுக்கொண்டதுனால, நல்லா கவனிக்கணும், தூதர்களை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய கிரியைகள் நீதி உள்ள கிரியைகளாக மாறிச்சு, பரிசுத்தம் உள்ள கிரியையாக மாறிச்சு. அல்லேலூயா. உண்மையாலுமே நம்ம எல்லாருமே இருக்கிறதுலே பாவிலும் பாவி, மோசமான பாவி யாருன்னா நான் தான், நம்ம தான். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் எப்படி நீதி உள்ளதாக மாறுது? இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதுனால, தேவனை நான் ஏற்றுக்கொண்டதுனால, அவருக்கு இருக்கிற பரிசுத்தத்தை எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள். என் கிரியை சரியில்லை, ஆனால் இயேசு எனக்குள்ள வந்ததுனால என் கிரியை நீதி உள்ள கிரியையாக, என் கிரியை பரிசுத்த கிரியையாக தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ராகாப்பினுடைய தொழில் தவறான தொழிலாக இருந்தாலும் தேவ தூதர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனாலே அவருடைய கிரியையினால் அல்லவோ அவள் நீதி உள்ளவளாக காணப்பட்டார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய கிரியைகளோ நீதியுள்ள கிரியைகளாய் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ நான் விசுவாசி 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 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த விசுவாசம் எப்போ பூர்ணப்படும்? கிரியையினால தான் பூர்ணப்படும். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உதாரணத்துக்கு நல்லா கவனிக்கும். உதாரணத்துக்கு நான் ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், குடியரசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நினச்சிட்டே இருக்கிற கொடுக்கல. அல்லேலூயா. தசம் பாகம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுக்கல. காணிக்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுக்கல. மற்ற ஏழை எளியவர்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் செய்யலை. அல்லேலூயா. எனக்குள்ள விசுவாசம் இருக்கு. ஆனால் அந்த விசுவாசம் எப்போ பூர்ணப்படும் அப்படின்னு சொன்னால் கிரியையினால தான் பூர்ணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறது, விசுவாசம் அவருடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம். அல்லேலூயா. அந்த அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு
அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூரணப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ என்னென்ன நம்ம நடக்கிற நடக்கைகள்ல நம் பூரணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் எப்போ பூரணப்படுது அப்படின்னு சொன்னா நம்ம அதை ஆக்ஷன்ல கொண்டு வரும்போது தான், நடக்கையில கொண்டு வரும்போது தான் அது பூரணப்படும். அப்ப விசுவாசம் எப்போ பூரணப்படும்? பரிசுத்தம் எப்போ பூரணப்படும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் கிரியையில அதை கொண்டு வரணும். பரிசுத்தத்தை நான் கிரியையில கொண்டு வரணும். அப்போ பரிசுத்தத்தை கிரியையில கொண்டு வரும்போது தான் அந்த பரிசுத்தம் என்ன உண்டாகும்? பூரணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய கிரியினாலே அன்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. வேதம் சொல்லி கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும்போது 1 யோவான் 3:18 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அல்லேலூயா. அப்ப கிரியையினாலும் உண்மையினாலும் நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூற கடவோம். அல்லேலூயா. நம்ம அன்பு கூறுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியில் அதை காட்டலைன்னா நம்முடைய அன்பு வீணான அன்பாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, அது கிரியையிலே கொண்டு வர வேண்டும். பரிசுத்தமாக இருந்தாலும் சரி, சுத்தமாக இருந்தாலும் சரி, அதை கிரியையில் என்ன பண்ணணும்? நான் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. வீடு ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, டஸ்ட்டாக இருக்குது, அதை நம்ம சுத்தம் பண்ண நினச்சினே தான் சுத்தமாகுமா? இறங்கி செய்யணும். இறங்கி செஞ்சால் தான் அதுனா அவன் வீடு சுத்தமாகும். அப்போ இந்த வீடு சுத்தமாகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கிரியையில் இறங்கி என்ன பண்ணணும்? நம்ம செய்யணும். அப்போது பரிசுத்தமாக இருந்தாலும், சுத்தமாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், விசுவாசமாக இருந்தாலும் எப்போ பூரணப்படும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கிரியையில கொண்டு வந்தால் தான் அந்த காரியங்கள் பூரணப்படும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எந்த காரியத்தை விரும்புகிறார் அப்படின்னா, நீ கிரியையில நீ பூரணப்படும் பொழுது, பரிசுத்தத்தில் நீ கிரியையில பூரணப்படும் பொழுது, இயேசு வரும் பொழுது அவர் இருக்கிறவனமா நாம் இருக்கிறதுனால இந்த மாம்ச சரீரம், இந்த சரீரம் மகிமையின் சரீரமாக கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மளை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு 16வது நாளில் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணோம். ஆண்டவரே, என்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமாக நான் என்ன பண்ணணும்? நான் இருக்கணும். அல்லேலூயா. ராகா தூதர்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய கிரியைகள் சரியில்லாத கிரியாக இருக்குது. தூதர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய கிரியைகள் நீதி உள்ள கிரியைகளாக மாறும், பரிசுத்த கிரியைகளாக மாறும். அதே போல நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கிரியைகள் சரியில்லாத கிரியையாக இருந்திருக்கலாம். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய கிரியைகளும் நம்முடைய நடத்தைகளும் தேவனுக்கு ஏற்றதாக, பிரியமுள்ளதாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நம் கர்த்தரை சோதனை பண்ணுவோம்.